ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு வந்து நல்லா பழுத்த ஒரு மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அந்த மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். புளிச்சதுன்னா ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு மாறிடும். ஸோ நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்வீட்டாக இருக்கான்னு. இப்போ வந்து அந்த மாம்பழத்தில் தோலையும் கொட்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணத்தில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பால் மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ஆரோக்கியா பால் எடுத்திருக்கேன். 500 ml ஆரோக்கியா பால். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து பால் சேர்த்துக்கலாம். நல்லா கார்ன்ஃப்ளவரை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி தட்டாமல் இருக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பாலை வந்து நல்லா காய்ச்சிடலாம். இதில் வந்து ஒரு 6 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுகர் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் வைக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ பால் நல்லா கொதிக்க ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதில் வந்து நான் கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா பால் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காகும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச மாம்பழத்தை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன், பெரிய ஜார் ரிப்பேர் ஆனனால. ஸோ நான் வந்து 2-3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பெரிய ஜார் இருந்துச்சுன்னா ஒரே ரவுண்டில் முடிச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாம்பழத்தையும் பால் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. சுகர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி மேங்கோ ஃப்ளேவர் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் மாம்பழத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 2 hours நல்லா ஃப்ரீசரில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து மிக்ஸர் ஜாரில் ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க. அப்போ தான் நல்லா ஐஸ்கிரீம் வந்து க்ரீமியாக வரும். இப்போ நான் இதை மறுபடியும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன். இப்போ இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஊற்றி வச்சிடலாம். ஒரு 6 to 7 hours நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீமை வந்து 7 hours கழிச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே சிம்பிளான ஐஸ்கிரீம், நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.